தற்போது நாட்டில் நிலவிக் கொண்டிருக்கும் மழை கொண்ட காலநிலையானது வடக்கு, வடமத்திய, கிழக்கு, மத்திய மாகாணங்களில் எதிர்வரும் நாட்களில் சற்று குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இருந்த போதிலும் வடக்கு, கிழக்கு, வடமத்திய, மாகாணங்களின் சில பகுதிகளிலும், மாத்தறை, நுவரெலியா, பொலனறுவை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் மழை காணப்படும். நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். மத்திய மலைப்பிரதேசத்தின் கிழக்கு சரிவுகளிலும், வடக்கு, வடமத்திய, கிழக்கு, வடமேற்கு மாகாணங்களின் சில பகுதிகளிலும், அம்பாந்தோட்டை, மொனராகலை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் மணித்தியாலத்துக்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் சற்று பலமான காற்று வீசக்கூடும். இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் காற்றும் பலமானதாக வீசும். எனவே பொதுமக்கள் இந்த இடி மின்னல் தாக்கத்திலிருந்து ஏற்படும் சேதங்களை குறைத்துக் கொள்ளும் பொருட்டு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் காங்கேசன்துறை முதல் முல்லைத்தீவு, திருகோணமலை, மட்டக்களப்பு, பொத்துவில் ஊடான அம்பாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். ஏனைய கடல் பிராந்தியங்களில் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மழை காணப்படும். கொழும்பு முதல் புத்தளம், மன்னார் ஊடான காங்கேசன்துறை வரையான கடல் பிராந்தியம் மற்றும் மாத்தறை முதல் அம்பாந்தோட்டை ஊடான பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசும். சில சந்தர்ப்பங்களில் இந்த காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும். எனவே மேற்குறிப்பிடப்பட்ட கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாகவும் காணப்படும்.